சாலையோரமாக தனியே வைக்கப்பட்டிருந்த முருகக் காவடி பாத யாத்திரையை கைவிட்டு குடும்பத்தையும் விட்டு திரும்பிச் சென்ற நபர் தண்டவாளத்தில் கோரமாக இறந்து கிடந்த அதிர்ச்சி. நெற்றியில் அழியாத குங்குமம், தனியே கிடந்த தலையை பார்த்து பேரதிர்ச்சியடைந்த மக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பி கஸ்பா KM சாமி நகர் பகுதியை சேர்ந்தவர் கட்டிட மேஸ்திரி ஜெகன். இவருக்கு கவியரசி என்ற மனைவியும் 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். இவர் வருடந்தோறும் திருத்தணிக்கு காவடி எடுத்து செல்வது வழக்கம். இவ்வாண்டும் காவடி எடுத்து கொண்டு குடும்பத்தோடு திருத்தணிக்கு சென்ற போது பாலாஜா பேருந்து நிலையத்தில் இருந்து மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தெரியாமல் பாதியில் திரும்பி விட்டாராம். இந்த நிலையில்தான் ஆம்பூர் ரயில் நிலையம் அருகே நடராஜபுரம் பகுதியில் அவர் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டாராம். கோரமான நிலையில் அவரது உடல் கிடப்பது கண்டு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். தனியார் தங்கும் விடுதியில் அலறி அடித்து ஓடி வந்த கல்லூரி மாணவர். உடன் தங்கியிருந்த கல்லூரி மாணவிக்கு இரத்த போக்கு என மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற நிலையில் மாணவி உயிரிழந்த அதிர்ச்சி. கும்பகோணத்தைச் சேர்ந்த உறவினர்களான மதுக்கூரைச் சேர்ந்த கல்லூரி மாணவி BSc 1ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரை சேர்ந்த கல்லூரி மாணவர் BCA பட்டப்படிப்பு படித்து வரும் நிலையில் இருவரும் கும்பகோணம் மோதிலால் தெருவில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்தார்களாம். இந்த நிலையில் இரவு 12 மணி அளவில் அறை எடுத்து தங்கிய சிறிது நேரத்திலேயே அந்த மாணவர் அறையிலிருந்து ஓடி வந்து லாட்ஜ் நிர்வாகிகளிடம் தன்னோடு வந்த பெண்ணிற்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்படுகிறது, உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உதவுங்கள் என அலறி இருக்கிறார்.